ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிங்யூ கார்டின நன்மையோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, கேபிட்டல் சிட்டியில் நடக்க போகிற ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோவுக்கும் யூயானுக்கும் ஒரு இன்விடேஷன் லெட்டர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு கிளானை சேர்ந்த யங் மாஸ்டர்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணி கேபிட்டல் சிட்டியில் நடக்க போகிற அந்த காம்படிஷன்ல யாரு வின் பண்றா தோக்குறான்னு பாத்துப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுங்க பெட்டெல்லாம் வச்சுட்டு போயிருந்திருப்பானுங்க. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ யூயான் அப்புறம் ஹீரோவோட அங்கிளோட பையன் நானுன்னு மொத்தமா 3 பேர் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக இப்ப இந்த கேபிட்டல் சிட்டிக்கு வந்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த கேபிட்டல் சிட்டிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஆளுங்க 3 பேர் அப்படியே போறாங்க. அப்ப அந்த இடத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த நானை பார்த்து கேக்குறான், ஆமா நான் இந்த ரெஸ்டாரண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா எதனால இந்த இடத்துல யாருமே இல்ல? அப்ப அந்த நான் சொல்றான், ஓ அதுவா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்மள மாதிரி இந்த காம்படிஷன்ல கலந்துக்க வந்தவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பை ஃபேமிலியை சேர்ந்தவங்க இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த ரெஸ்டாரண்டையும் புக் பண்ணிருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அதனால இன்னைக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த ஒரு கஸ்டமர்ஸும் வரமாட்டாங்க. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்தவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும், என்ன அப்படின்னா இந்த பைலி ஃபேமிலி ரொம்ப ரிச் போலயே. அப்ப அதே சமயத்துல இந்த இடத்துல உட்கார்ந்திருந்த ஒரு கிளானோட யங் மாஸ்டர் நம்ம யூயான் இந்த இடத்துல பார்த்துட்டு அவ அப்படியே வழி ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு பியூட்டி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏ அழகியே, கொஞ்ச நேரம் நம்ம தனியா பேசலாமா? அதை கேட்ட யூயான் அவனை பார்த்து சொல்றா, ஆமா நீ யாரு? உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. ஐயோ அழகியே, நம்ம 2 பேரை பத்தின எல்லா விஷயங்களையும் நல்லா பேசி ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க தெரிஞ்சுப்போம். அதனாலதான் உங்ககிட்ட இப்ப நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஒருவேளை நீ மட்டும் என் கூட வந்தன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு என்னால தர முடியும். நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, அப்ப அதை கேட்ட யூயான் சொல்றா, இங்க பாரு, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா என்ன? மரியாதைய மூடிட்டு இங்க இருந்து கிளம்பிடு. ஓ அழகியே, உன்னால என் மனசே உடைஞ்சு போயிடுச்சு. நீ ஒண்ணு என்கிட்ட இவ்வளவு ஹாசா நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்ம யூயான தொடறதுக்காக போக, ஆனா இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அவனோட கையை அப்படியே பிடிச்சிடறான். அடே யாரா நீ? மரியாதையா என்னோட கையை விடு. ஏய், அவ சொன்னது உன் காதுல விழல? மரியாதையா மூடிட்டு இங்க இருந்து கிளம்பிடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கையை பிடிச்சு அப்படியே நசுக்க, அவன் கையில இருந்து கடமுடன் சவுண்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ என் கை! ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அப்படி பண்ணுவ? மரியாதையா என்னோட கையை விடுறா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்ப இந்த இடத்துக்கு ஒருத்தவன் வரான். இவனோட பேரு டியான். பிரதர் காங்சாங், உங்களுக்கு என்னோட உதவி தேவையா என்ன? அதை கேட்ட அந்த காங்சானும் வேகமா நம்ம ஹீரோட கையை அப்படியே உதறி விட்டுட்டு அவ வேகமா போய் அந்த டியான் பக்கத்துல நின்னுட்டு சொல்றான், பிரதர் டியான், உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க போலயே. அப்படின்னா சரி, இந்த கிராமத்துல இருந்து வந்திருக்க பீப்புள்ஸ்க்கு ஒரு பாடத்தை நீங்க சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சடனா அவனோட ஸ்வாட் அப்படியே வெளியே எடுக்கிறான். அப்ப இந்த டியானா அவனோட ஸ்வாட வெளியே எடுத்து 2 பேரும் அந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிறானுங்க. அடுத்து 2 பேரும் இந்த இடத்துல சீரியஸா ஃபைட் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்கும் போது அப்ப சடனா நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேக்குது. அப்ப பார்த்தா இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அப்ப இந்த இடத்துல இருக்க எல்லாரும் அந்த பொண்ணை பத்தி தான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஏய், இவ வந்து பைலி ஃபேமிலியை சேர்ந்த அந்த ஃபேங்குய் தானே? இவ தான் இந்த சிட்டி கவர்னரோட பொண்ணு. அது மட்டும் இல்லாம இவங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்பவும் அழகானவங்க, அது மட்டும் இல்லாம ஒரு அற்புதமான திறமசாலியும் கூட. உங்க 2 பேரை பார்க்கும் போதே நல்லா தெரியுது நீங்க 2 பேரும் கண்டிப்பா ஒரு திறமசாலியா தான் இருப்பீங்க. ஆனா நீங்க ஃபைட் பண்றதுக்கான இடம் இது ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த இடத்துல இருக்க மத்தவங்களுக்கும் அது தொந்தரவா இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி காம்படிஷன்ல உங்களோட திறமையை காமிங்க. என்ன நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபேங்குய் பொண்ணு கேட்க, அதை கேட்ட அந்த டியானும், மிஸ் ஃபேங்குய், நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாம இந்த இடத்துல இருந்து அப்படியே கிளம்புறான். அப்ப இந்த ஃபேங்குய் பொண்ணு சடனா நம்ம ஹீரோவை தான் அப்படியே கூப்பிடுறா. யங் மாஸ்டர், ஒரு நிமிஷம், நீங்க ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் வாங்கலே, நம்ம ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிட, ஆனா அதை கிட்ட ஹீரோ சொல்றான், மிஸ் ஃபேங்குய், உங்களோட கருணைக்கு ரொம்பவும் நன்றி, ஆனா எனக்கு வெளியே வேலை இருக்கு, அதனால நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்ப. சோ அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோ கூட பெட் வச்சுக்கிட்ட 2 கிளானை சேர்ந்த யங் மாஸ்டர்ஸும் அந்த ஃபேங்குய் பின்னாடி தான் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த யங் மாஸ்டர் கூ சொல்றான், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொல்லிருப்பான். அதை கேட்ட ஃபேங்குயும், போது வாய மூடு, அவ இங்க இருந்து போகட்டும், அவனை பொறுமையை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறா. அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக
அடுத்த சீல நம்ம யூயானை தான் காமிக்கிறாங்க. அவ ரூஃப் மேல உட்காந்து அப்படியே நிலாவை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. ஏ யூயான், நீ இங்கதான் இருக்கியா? அப்பா இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் என்கிட்ட சொன்னாரு, இப்ப இந்த இடத்துல நடக்க போற இந்த காம்படிஷன் இது உண்மையாவே ரொம்ப டஃபா இருக்குமா? ஏன்னா எல்லா கிளானும் சேர்ந்த யங் மாஸ்டர்ஸும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்களாம். அப்பா சொன்னது ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்ததுமே நம்ம சந்திச்ச எல்லாருமே ரொம்பவும் திறமைசாலிங்க தான். குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு காலைல என் கூட ஃபைட் பண்ண அந்த டியான், அப்புறம் இந்த பொண்ணு அவளோட பேர் கூட ஏதோ ஃபேங்குய், அவளை பத்தி சொல்றியா? ஆமா, அவதான். எனக்கு தெரிஞ்சு இந்த காம்படிஷன்லயே அவதான் ரொம்ப ஒரு டஃப்பான காம்படிட்டரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ மார்ஷியல் ஆர்ட் ரிலேமோட 5th லெவல்ல இருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த பைலி ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட மார்ஷியல் ஸ்பிரிட் அது ரொம்பவுமே வித்தியாசமானது. என்ன வித்தியாசமானதா? ஆமா, மாஸ்டர் பைலி அவரோட பேர்ல தான் இந்த பைலி சிட்டியே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க யூஸ் பண்ற அந்த மார்ஷியல் ஸ்பிரிட் அது ஒரு டெஸ்ட்ராயிங் சோல் சம்பந்தப்பட்ட மார்ஷியல் ஸ்பிரிட். அதை பயன்படுத்தி அவங்களால மத்தவங்களோட மைண்டையும் சோல்ஸையும் காயப்படுத்த முடியும். நான் கண்டிப்பா இன்னுமே ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும். சென்டியான், நீ எப்படி இருந்தாலும் உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அது இல்ல யூயான், நான் ஸ்ட்ராங்கா மாறினாதான் என்னால உன்னை பாதுகாக்க முடியும். அப்ப அதை கேட்ட யூயானும் நம்ம ஹீரோவே அப்படியே வச்சக்கன்னு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப சடனா கீழே இருந்து நம்ம ஹீரோவோட அப்பா தான் கூப்பிடுறாரு. ஏ சென், 2 பேரும் மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு காம்படிஷன் இருக்குல்ல, 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோவை சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. சோ அடுத்த நாள் காம்படிஷன் நடக்க போற இடத்த தான் காமிக்கிறாங்க. இந்த காம்படிஷன்ல கலந்துக்க போற எல்லா ஃபேமிலிஸ் சேர்ந்த யங் மாஸ்டர்ஸும் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. சுத்தி உட்காந்துருக்க எல்லாருமே, ஏ அங்க பாரு, அந்த பொண்ணு கோச்சிங் தானே, இவ மார்ஷியல் ஆர்ட் ரிலேமோட 2nd லெவல்ல இருக்கா, இவளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வர ஒருத்தவங்களையும் பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சோ அப்ப அதே நேரத்துல இந்த இடத்தோட மாஸ்டர் பைலி இந்த இடத்துக்கு வராரு. இன்னைக்கு என்னோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இந்த கேபிட்டல் சிட்டில நடக்க போற காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்த எல்லா ஃபேமிலிக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இப்பவே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு வந்திருக்க யாராவது குறுக்க பூந்து பிரச்சனை பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ரூடா நடந்துகிட்டா அப்படின்னு என்ன நீங்க குறை சொல்லக்கூடாது. சரி, இப்போ இந்த காம்படிஷன் தொடங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி தொடங்கி வைக்க, அப்ப அதை கேட்டாங்க இருந்த எல்லாரும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்தோட நடுவர் போட்டிக்கான எல்லா விதிமுறைகளையும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த போட்டியோட முதல் சுற்று, இந்த சுற்றுல யார் தாக்கு பிடிக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காம்படிஷன் ஒரு லைஃப் அண்ட் டெத் மேட்ச் தான். ஒருவேளை நீங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்களால முடியலன்னு தோணுச்சுன்னா நீங்க உடனே உங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு மேட்ச்ல இருந்து வெளியேறிடலாம். ஒருவேளை நீங்க உங்க தோல்வியை ஒத்துக்காம தொடர்ந்து ஃபைட் பண்ணி ஸ்டேஜ்ல இறந்தே போயிட்டாலும் உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால முடியலன்னா உங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு நீங்க வெளியேறிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். யார் இதுல கீழே விழாம இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப சடனா அவர் அந்த இடத்துல அவரோட மார்ஷியல் ஸ்பிரிட் அப்படியே வெளியே கொண்டு வராரு. சோ நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே சொல்லி இருந்திருப்பான், இந்த பைலி ஃபேமிலியை சேர்ந்தவங்களோட மார்ஷியல் ஸ்பிரிட் அதால மத்தவங்களோட சோலையும் மைண்டையும் அஃபெக்ட் பண்ண முடியும். இப்போ அதே போலதான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்த எல்லாரோட மைண்டையும் அந்த மார்ஷியல் ஸ்பிரிட் அப்படியே அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோவாலையும் அதை தாக்கு பிடிக்க முடியல. அப்ப நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்க அந்த நானை பார்த்து சொல்றான், ஏ நான் உன்னையே நீ ரொம்பவும் போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்காத, ஒருவேளை உன்னால முடியலன்னா நீ விட்டு கொடுத்துடு. இல்ல சென்டியான், என்னால இது கண்டிப்பா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ அப்படியே தொடர்ந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்க. அப்ப இத பார்த்த நம்ம ஹீரோவும் சடனா அந்த இடத்துல அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை பயன்படுத்த, அதனால அவனுக்கு அந்த இடத்துல எதுவுமே ஆகல. உடனே அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை நானுக்கு அப்படியே கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவனே அப்படியே ஸ்டேபிள் ஆக்குறான். அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த ஃபேங்குய் பொண்ணு எதுவுமே பண்ணாம சும்மா அசால்ட்டா நின்னுகிட்டு இருக்கத பாக்குறான். என்ன, அவளுக்கு இந்த மார்ஷியல் ஸ்பிரிட்டால எந்த ஒரு பாதிப்பு ஏற்படலையா? அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுது. அப்ப நடுவர் சொல்றாரு, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜஸ்ட் 16 பேர் தான் பாஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல இந்த 16 பேர்ல 8 பேரை நாங்க செலக்ட் பண்ணுவோம். அதனால இப்ப இந்த இடத்துல இருக்க யார் கூட ஃபைட் பண்ண போறா அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்ல போறேன். யூயான் அப்புறம் கோஜிங், சென்டியான் அப்புறம் ரைவர் அப்படின்னு அவர் யார் கூட ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆக அடுத்த சில மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்கு நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ கூட டீல் போட்டால அந்த ஒயிட்டுக்கும் அப்புறம் நம்ம ஹீரோவோட அங்கிளோட பையன் அந்த நானுக்கும் தான். 2 பேரும் அந்த இடத்துல மாத்தி மாத்தி பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவை அப்படியே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அதே நேரத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட ஆப்பனன்ட் நம்ம ஹீரோ பார்த்து செம காண்டாகிறான். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே கண்டுக்காம குறைச்சி மதிப்பிட்டு இருப்பான். அடே சென்டியான், நான் என்னோட பவர் என்னன்னு உனக்கு கண்டிப்பா ஸ்டேஜ்ல காமிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்ப. அப்ப அதே நேரத்துல இங்க அந்த ஒயிட் நம்ம நான் அடிச்சு சும்மா பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். ஐயோ என்ன மன்னிச்சுடு, நான் உன்னை ரொம்ப மோசமா அடிச்சிட்டேன் போலயே. சோ அப்ப இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒயிட்டோட அப்பா அந்த இடத்துல பயங்கரமா சிரிக்கிறாரு. ஹே ஒயிட், இந்த ஃபைட்டை ரொம்ப டக்குன்னு முடிச்சிடாத. ஏன்னா இங்க இருக்க ஒரு சில பேருக்கு சாம்ராய் ரிலேம் அப்புறம் மார்ஷியல் ஆர்ட் ரிலேமுக்கு நடுவுல இருக்க அந்த கேப் எவ்வளவு பெருசுன்னு
நீ புரிய வை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட அங்கிளும் இந்த இடத்துல சரியா காண்டாக்குறாரு. இந்த வென் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க இவ்வளவு கீழ்த்தனமா இருப்பானுங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் உன்னையே நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காத. ஒருவேளை உன்னால முடியலனா நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ. இதுக்காக நாங்க யாரும் உன்னை எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேங்க. அப்ப அதே நேரத்துல அந்த ஒயிட் நம்ம நானை பார்த்து பயங்கரமா சிரிக்கிறான். உன்னோட அப்பா உன்னை பத்தி ரொம்பவும் கவலைப்படுறாரு. சரி, உன்னோட தோல்வியை நீ இந்த இடத்துல ஒத்துக்கோ. அப்படி இல்லனா இதோட முடிவு நீ நினைக்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப சடனா அந்த நான் திரும்ப எழுந்திருச்சு அப்படி நிக்கிறான். உடனே அவ அந்த இடத்துல அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அந்த ஒயிட் அட்டாக் பண்ண, ஒயிட் அதுல இருந்து சும்மா அசால்ட்டா தப்பிச்சு டக்குன்னு நம்ம நானுக்கு பக்கத்துல வந்து அவனோட ஸ்பியரை பயன்படுத்தி பயங்கரமா அட்டாக் பண்றான். ஆனாலும் நம்ம நான் விட்டு கொடுக்கல. அவ தொடர்ந்து அப்படியே எழுந்திருச்சு நிக்கிறான். மரியாதையா என் முன்னாடி மண்டியிடு. அப்படி இல்லனா இந்த இடத்துலயே உன்னோட கதையை முடிச்சிடுவேன். என்ன மண்டியிடணுமா? அதுக்கு நான் இந்த இடத்துல செத்தே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப சடனா நானும் அந்த இடத்துல அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அவன் அடுத்த ரெண்டுமே பிரேக் த்ரூ பண்ணிடுறான். அதை பார்த்து நம்ம நானோட அப்பாவும் அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பி ஆகுறாரு. ஒயிட் போது அவன் கூட விளையாடுனது, உடனே அவனை கொன்னுடு. அதை கேட்ட ஒயிட்டும் நானை பார்த்து சொல்றான், நீ இந்த இடத்துல பிரேக் த்ரூ பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் நினைச்சதை விட நீ ரொம்பவும் திறமசாலி தான். ஆனா என்ன பண்றது, நீ ரொம்பவும் துரதிருஷ்டமானவன். ஏன்னா நான் உன்னை இந்த இடத்துல கொல்ல போறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப சடனா அவனோட ஸ்பியரை பயன்படுத்தி நம்ம நானை அட்டாக் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துடுறான். அப்ப அதை பார்த்த நானும் அவனோட பவரை கேதர் பண்ணி ஒயிட் பண்ற அட்டாக் அவனால முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பாக்குறான். ஆனா அவனால முடியல. அவன் இந்த ஃபைட் நடந்துகிட்டு இருக்க அரினாவை விட்டு அப்படியே வெளியே தூக்கி வீசப்படுறான். அப்ப வேகமா இந்த இடத்துக்கு வந்து நம்ம நானோட அப்பாவும் நானுக்கு எதுவும் ஆகாம அப்படியே பிடிச்சிடுறாரு. சோ நான் இந்த அரினாவை விட்டு வெளியே போனதுனால இந்த மேட்ச்ல ஒயிட் தான் வின் பண்ணதா நடுவர் அறிவிச்சிடுறாரு. அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த ஒயிட்டை பார்த்து சரியா காண்டாக்குறான். சோ அப்படியே இந்த இடத்துல சீன் கட் ஆக சோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுக்கு அந்த ரைவருக்கு தான் போட்டி ஸ்டார்ட் ஆகுது. என்ன சென்டியான், போன மேட்ச்ல உனக்கு தெரிஞ்ச அடி வாங்கினதை நல்லா பாத்தியா? இந்த மேட்ச்ல அதுதான் உனக்கும் நடக்க போகுது. சரி, உன்னோட கடைசி ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு. அத கெட்ட ஹீரோ சொல்றான், இங்க பாரு, உன் மேல எனக்கு எந்த ஒரு கோபமும் இல்ல. அதனால இன்னைக்கு நான் உன்னை கொல்ல போறது இல்ல. அத நினைச்சு நீ சந்தோஷப்படணும். என்ன? சரி வா, இன்னைக்கு யார சாகடிக்கிறான்னு பாத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப சடனா அவனோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ நின்ன இடத்துல இருந்து அவனோட ஸ்வாட பயன்படுத்தி அந்த மார்ஷல் ஸ்பிரிட்டை அசால்ட்டா பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ரைவரோட முகத்திலேயே ஒரு கோடை போட்டு விட்டுறான். அடே சென்டியான், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட முகத்திலே கோடை கிழிச்சிருப்ப. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல ஐஸ் ரிவர் டெக்னிக்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றான். அப்ப இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த ரைவரோட அப்பா சொல்றாரு, இந்த ஐஸ் ரிவர் டெக்னிக் இத கண்டிப்பா அந்த சென்டியானால தாக்கு பிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த சென்டியான் இந்த இடத்துல செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இந்த இடத்துல 13th மூவ் ஸ்வாட் டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி அந்த ரைவரை பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். அவன அந்த இடத்துல முடியாம அப்படி கீழே விழுந்துடுறான். அப்ப ஹீரோ சொல்றான், என்ன உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறியா? அப்படி இல்லனா என் கூட தொடர்ந்து ஃபைட் பண்ணி சாக போறியா? அப்ப இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ரைவரோட அப்பாவும், நாங்க கிவ் அப் பண்ணிக்கிறோங்க. இந்த மேட்ச்ல என் பையன் சரண்டர் ஆயிட்டான். அப்பா நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வாய மூடு, உனக்கான மேட்ச் அவன் கிடையாது. சீக்கிரங்க வா. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு வந்த நடுவர் சொல்றாரு, இந்த மேட்சோட வின்னர் சென்டியான். ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிக்கிற ஒயிட்ட பார்த்து தான் பயங்கரமா முறைக்கிறான். சென்டியான், நீ உண்மையாவே அற்புதமா ஃபைட் பண்ண. உன் கூட ஃபைட் பண்றதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அவனை பார்த்து நானும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். சோ அடுத்த மேட்ச் நம்ம யூயானுக்கு அப்புறம் அந்த கோஜின் பொண்ணுக்கு தான் நடக்குது. ரெண்டு பேரும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாளுங்க. அப்ப அந்த கோஜின் பொண்ணும் இந்த இடத்துல அவரோட மார்ஷல் ஸ்பிரிட்டை பயன்படுத்துறா. அது அவரோட கைக்கு ஒரு ஆர்மர் மாதிரி அப்படியே வந்துடுது. உடனே அவ வேகமா நம்ம யூயானுக்கு பக்கத்துல போய் யூயான் கூட அவளோட கைகளை பயன்படுத்தி பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம யூயான் அவ பண்ற எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ணிட்டு அவ பண்ற எல்லா அட்டாக்கையும் சும்மா அசால்ட்டா தடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப என்னோட தங்கச்சி எங்க காங் ஃபேமிலியோட மார்ஷல் ஸ்பிரிட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இத அந்த அழகியால தாக்கு பிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்ப அதே நேரத்துல நம்ம யூயான் அந்த பொண்ணை பார்த்து சொல்றா, ஹே பொண்ணு, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு மோசம் இல்ல. சரி, நீ என்ன அட்டாக் பண்ணி முடிச்சிட்டியா? இதுக்கப்புறம் நீ என்னோட அட்டாக்ஸ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூயான் அந்த இடத்துல அந்த பொண்ணை அப்படியே அடிச்சு பறக்க விட்டுட்டு அவளோட மார்ஷல் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வரா. பார்த்தா சடனா அந்த இடத்துல அப்படியே தண்டரா விழுந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம யூயானோட மார்ஷல் ஸ்பிரிட் ஒரு எலமெண்டல் தண்டர் மார்ஷல் ஸ்பிரிட். இத பார்த்து அந்த இடத்துல இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப இத பார்த்த ஹீரோ நினைக்கிறான், யூயானோட இந்த தண்டர் மார்ஷல் ஸ்பிரிட் உண்மையாவே அட்டகாசமா இருக்கு. அப்ப அதே நேரத்துல யூயானோ அந்த பொண்ணை பார்த்து சொல்றா, இங்க பாரு பொண்ணு, இதுக்கப்புறமும் நீ என் கூட தொடர்ந்து ஃபைட் பண்ண நினைக்கிறியா என்ன? மிஸ் யூயான், நீங்க தண்டர் மார்ஷல் ஸ்பிரிட் வச்சிருக்கிறதுனால உங்களை எதிர்த்து என்னால ஃபைட் பண்ண முடியாது. அதனால நான் என்னோட தோல்வி ஒத்துக்கிறேன். அப்ப இத கேட்ட நடுவர் சொல்றாரு, இந்த மேட்சோட வெற்றியாளர் யூயான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப சடனா அந்த இடத்துல ஏதோ ஒன்னு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அடுத்த மேட்ச்ல ஃபைட் பண்ண வேண்டிய ரெண்டு பேரு மர்மமான முறையில செத்து போய் கிடக்குறானுங்க. அப்ப இத வந்து செக் பண்ணி பார்த்த நடுவர் சொல்றாரு,
சொல்றாரு, அடுத்த மேட்ச்ல ஃபைட் பண்ண வேண்டிய 2 பேர் இறந்து போயிட்டாங்க, ஆனா அடுத்த மேட்ச்ல 8 பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதுனால யூயான் அப்புறம் கோஜின் 2 பேருமே அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட அப்பா நினைக்கிறாரு, பைலி ஃபேமிலி அப்புறம் அந்த காங் ஃபேமிலி ரெண்டுமே ரொம்பவும் பவர்ஃபுல். அப்படி இருக்கும்போது அவனுங்க இந்த மேட்ச்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. சோ அதே நேரத்துல அந்த கோஜின் பொண்ணும் அந்த நடுவரை பார்த்து அப்படியே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ ஒரு வழியா வெற்றிகரமா எப்படியோ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிடுது. அடுத்து தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நடுவர் சொல்றாரு, லாஸ்ட் மேட்சோட முடிவுல மொத்தமா 8 பேர் வின் பண்ணிருக்காங்க. அது யாருன்னா யூயான், சென்டியான், ஃபேங்குய், டியான், கோஸ்ட் கேண்ட், கூ, அப்புறம் ஒயிட், அப்புறம் கடைசியா கோஜின். சோ அடுத்த ரவுண்ட்ல இந்த 8 பேர்ல 4 பேர் தான் செலக்ட் ஆக போறீங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க உங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாலோ அப்படி இல்லைன்னா ஸ்டேஜை விட்டு வெளியே போனாலோ நீங்க இந்த மேட்ச்ல இருந்து எலிமினேட் பண்ணப்பட்டுருவீங்க. சரி, இந்த ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் யார் யாருக்குன்னா சென்டியான். அப்புறம் நடுவர் ஒரு நிமிஷம், என்னோட ஆப்பனண்ட நானே சூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப அதை கேட்ட நடுவர் சொல்றாரு, இந்த போட்டியோட விதிமுறைகள் படி அதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா ஒருவேளை நீ தேர்ந்தெடுக்கிற ஆப்பனன்ட் உன் கூட ஃபைட் பண்ண மறுத்தா உன்னால அவங்க கூட ஃபைட் பண்ண முடியாது. அப்ப அதை கேட்ட நம்ம ஹீரோவும் வேகமா திரும்பி அந்த ஒயிட்டை பார்த்து தான் சொல்றான், ஏ ஒயிட், என் கூட நீ ஃபைட் பண்றதுக்கு தயாரா இருக்கியா என்ன? என்ன ஒயிட்டா? நான் நினைச்சேன் நீ என்ன சூஸ் பண்ணுவேன்னு. அடே சென்டியான், உனக்கு எவ்வளவு தைரியம்டா? கண்டிப்பா உனக்கான பாடத்தை நான் சொல்லி கொடுத்தே ஆவேன். சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவை பார்த்து அந்த நான் சொல்றான், சென்டியான், அவனை சும்மா விட்டுறாத, எனக்காக நீ அவனை பழி வாங்கியே ஆகணும். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்ப நடுவர் சொல்றாரு, ஒயிட்டுக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறதுனால இப்ப 2 பேருக்கு நடுவுல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம யூயான ஹீரோ நினைச்சு அப்படியே கவலைப்படுறா சென்டியான். அப்ப ஹீரோவா அவளை பார்த்து எனக்கு ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிட்டு கண்ணடிக்கிறான். அப்புறம் ஒயிட், உன்னோட பவர் மேல உனக்கு ரொம்பவும் நம்பிக்கை இருக்கு போலயே, சரி விடு, நான் உன்னை 3 அட்டாக்ல போட்டு தள்ள போறேன், அதையும் தான் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சடனா அவனோட ஸ்பியர்ல பவரை கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல வந்துடுறான். ஆனா ஹீரோ அங்க இருந்து மறைஞ்சு போய் அவனுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு சொல்றான், ஹே ஒயிட், நீ ரொம்பவும் ஸ்லோவா இருக்க, இப்படிலாம் அட்டாக் பண்ணினா உன்னால என்ன தொட கூட முடியாது, அடே வாய மூடுறான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவை தொடர்ந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட ஸ்பியரை 2 விரலால பிடிச்சி அவன் அடிச்சு பின்னாடி பறக்க விட்டுறான். உன்னோட ஸ்பியர் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு, ஆனா அதை எப்படி பயன்படுத்தணும் தான் உனக்கு சுத்தமா தெரியல, அடே வாய மூடுறான்னு சொல்லிட்டு அவன் விடாம நம்ம ஹீரோவை தொடர்ந்து வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியே அவனுக்கு அப்படியே கலைச்சு போயிடுது. அப்ப ஹீரோ பக்கத்துல வந்துட்டு சொல்றான், என்னப்பா ஓவரா மூச்சு வாங்குதா? ஆனா இன்னும் நான் உன்னை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. சரி விடு, உன்கிட்ட இருந்து நான் தான் பெருசா எதிர்பார்த்துட்டேன் போல. அடே சென்டியான், உன்னை நான் இந்த இடத்துல கொல்ல போறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப வந்த இடத்துல அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்ம ஹீரோவை சுத்திக்கிட்டே அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்றான். சோ முன்னாடி அவன் பண்ண அட்டாக்கை விட இப்ப பண்ற அட்டாக்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கு. அடே சென்டியான், உண்மையாவே நீ ரொம்பவும் திமிரு பிடிச்சவன்டா. இன்னைக்கு நான் கண்டிப்பா உன்னோட கதையை முடிச்சு உங்களோட மினரல் மைனை எங்களுக்கு நான் சொந்தமாக்கிக்க போறேன்டா. அப்புறம் உன் கூடவே இருக்க அந்த பொண்ணு யூயான், அவ உண்மையாவே ரொம்ப அழகா தான் இருக்கா, அவளுக்கு கண்டிப்பா நான் ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பேன். சோ இந்த வார்த்தைகளை கேட்ட நம்ம ஹீரோ இந்த இடத்துல சரியான காண்டாயிடுறான். அடே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எனக்கானவளை பத்தி இப்படி பேசி இருந்திருப்ப என்ன? ஏ யூயான், அவ உன்னை பத்தி தான் சொல்றானா? நீ இப்ப சொன்ன வார்த்தைகளுக்கு நீ கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஸ்வார்ல பவரை கேதர் பண்ணி ஒரே அட்டாக்ல அவனோட கதையை முடிச்சிடறான். அப்ப அதே சமயத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சுத்தி இருந்தவனுங்க எல்லாரும் பேசிக்கிறானுங்க, என்ன இது உண்மையாவே சென்டியான் தானா? இவன் முன்னாடி ஒரு குப்பை மாதிரிலே இருந்தான், ஆனா இப்ப இவ்வளவு திறமசாலியா இருப்பான்னு நல்லா எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம யூயானுக்கும் அந்த இடத்துல ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஒயிட்டோட அப்பா சடனா அவரோட கையில பவர் கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு அப்படியே வராரு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட்லாம் இன்னும் வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த அனிமியை பொறுத்த வரைக்கும் சப்டைட்டில் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. ஏன்னா இதுல கல்டிவேஷன், ரிலேஷன்ஷிப், அப்புறம் கேரக்டர்ஸோட நேம்னு எதையுமே தெளிவா சொல்லல. அது மட்டும் இல்லாம யூயான் நம்ம ஹீரோவோட சிஸ்டரா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டான்னு சுத்தமா தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச யூயான் ஹீரோவோட சிஸ்டரா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஹீரோ கிட்ட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கான். சோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத போக போக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் போட்ட எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.